போராடுகின்ற வன்னியர்கள் வந்துட்டு 5-7 விழுக்காடு. ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுற வன்னியர்கள் வந்துட்டு 10-15 விழுக்காடு. அப்ப மெஜாரிட்டி நீங்க, போராடுற கூட்டம் கம்மி. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு அதிகாரம் புஷ். அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? வன்னியருக்கும் பறையருக்கும் விரோதம். பறையருக்கு எதிராக வன்னியர்கள் செயல்படுறாங்க. பறையருக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது. தலித்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாமக இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தலித்துக்கு எதிராக செயல்படுறாரு, தலித்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாரு இப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு வன்னியர்களும் பறையர்களும் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே எதிரும் புதிருமாக நிற்கிறோம். அப்படி நின்றால் மட்டும்தான் இங்க நாங்க வண்டியை ஓட்ட முடியும். எங்க வண்டி ஓடணும்னா தமிழ்நாட்டில் பறையனும் வன்னியனும் எதிரும் புதிருமா நிற்கணும். கருணாநிதி கற்ற கலையிலேயே மிகச்சிறந்த கலை இதுதான்.